வணக்கம். பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி, பேங்கிங்கில் பெருசாக கிடையாது, பட் என்பிஎஃப்சி மெயினாக வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் தூக்கறதுல. 229 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் அண்ட் 178 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில். இதான் வந்து நிஃப்டியோட நிலைமை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 278 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து தூக்கி இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 112 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்கு. பேங்க் நிஃப்டி 196 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்கு. ஒரு வாரம் நம்மளோட கடைசி வீடியோ தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம போட்டோம். அண்ட் அந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகுதுன்றது நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் நம்ம வந்து போடுறோம். ஆல்மோஸ்ட் 1 வீக். அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தீபாவளிக்குள்ள 25,880 அந்த லெவல் டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ் நம்பர். இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது வந்து 25,435. ஸோ க்ளோஸ் அபவுட் இன்னும் 450 பாயிண்ட்ஸ் அப்சைடு இருக்குது. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு அதாவது 26,300 350 அந்த ஜோனை வந்து நம்ம வந்து ஒரு இலக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 29,000 வந்து ஒரு இலக்கு கொடுத்துருந்தோம். 29,000 டச் ஆகுமான்றது தெரியாது, பட் 26,350 டச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். இது எல்லாமே வந்து டார்கெட்ஸ். டவுன் சைடு ரிஸ்க்கு இருக்குது, ஆனால் லார்ஜர் டைம் சைக்கிள் ஒன்று. அண்ட் அது வந்து ப்ராபப்ளி அடுத்த ஒரு 1 மந்த்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கான காரணங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். மக்களை வந்து மோர் ஆர் இன்ட்ரெஸ்டடாக வந்து ரீசன்ஸ் என்ன ரீசன் தான் இருக்குது, அதுக்கு தான் அந்த காரணங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். பட் டைம் சைக்கிள் பிரகாரம் இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கலாம், அது வரும்போதும் நம்ம வந்து அதை பற்றி பேசிக்கலாம். கரண்ட் சினாரியோ என்ன இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. நம்ம ஆஸ் லாங் ஆஸ் மார்க்கெட் 25,125 ரைட் அந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. டோன்ட் கோ ஷார்ட்ன்றது நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருந்தோம். வேர்ஸ்ட் சினாரியோ 24,850 இதை வந்து ஒரு மேஜர் பெஞ்ச் மார்க்காக வச்சுங்க. பட் 25,100 அந்த லெவலை உடைச்சாவே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது நம்ம பேசியிருந்தோம். ஒன்று, இப்போ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. கரண்ட் லெவல் ஞாபகம் வச்சுங்க, கரண்ட் லெவல் 25,325. இது வந்து ஃபியூச்சர்ஸ் நம்பர். நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ் நம்பர். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 25,325. இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 435. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்து 110 பாயிண்ட்ஸ் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம போட சொல்கிறோம். இதுதான் வந்து நியூ ஸ்டாப் லாஸாக இருக்கும். மேலே சைடு எங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும்னு சொன்னால் 25,670 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,880. அண்ட் மோஸ்ட் லைக்லி தீபாவளிக்குள்ளே அரௌண்ட் 800 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். சில்வர் நம்ம கடைசியாக வீடியோ பண்ணதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் தார் மாறாக ஏறி இருக்குது. அண்ட் சில்வரில் வந்து நிறைய ஃபோர்ஜரிஸ் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம அதை அதுக்குமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ரைட், தெரியாத ஆட்களில் போய் வாங்காதீங்க. தெரிஞ்ச ஆள், தெரிஞ்ச பிராண்டில் போய் நீங்கள் வந்து சில்வர் வாங்குங்க. பாரா வாங்குறீங்கன்னு சொன்னால் பாரை உங்களுக்கு முன்னாடி கட் பண்ணி காட்ட சொல்லுங்கள். உள்ள லெட்டை வச்சு வெளியில் வந்து வெள்ளியை மட்டும் பூசி கொடுக்கறதாக சில வதந்திகள் வந்துட்டுருக்கு. வதந்தி இல்லை, நான் கண்ணால் நான் பார்த்தேன். ஐ ஹவ் சீன் தட் கைண்ட் ஆஃப் இது. ஸோ இது மாதிரி பயங்கர டிமாண்டில் இருக்கும் போதும் இது மாதிரி நிறைய ஃபோர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டில் சில்வர் கிடையாது. 1,84,000 அஃபீஷியலாக விற்கிற ரேட்டு, ஆன்லைனில் விற்கிற ரேட்டு. நான் எம்சிஎக்ஸ் ரேட் நான் பேசல. நிறைய புரோக்கர்ஸ்லாம் வந்து நிறைய சில்வர் டீலர்ஸ் ஆகட்டும், கோல்டு டீலர்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் வச்சு ப்ரோக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கல், இது வந்து ஓடிசி மார்க்கெட்னுவாங்க. போய் காசு கொடுத்து நம்ம வந்து பொருள் வாங்கிட்டு வரலாம். 1,85,000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கு ரைட் நவ். ரைட், இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அரௌண்ட் 6:20 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ரைட் நவ் 1,84,930 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் இந்த கேஷ்க்கு பொருள் கிடையாது. 14,000-15,000 வந்து ப்ரீமியமில் போயிட்டுருக்கு. க்ளோஸ் அபவுட் 2 lakh பக்கமாக மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் போயிட்டுருக்கு. நீ 2 lakhs கொடுத்தா சரக்கு உண்டு, இல்லைன்னா கிடையாதுன்றாங்க. மார்க்கெட்டில் டிமாண்டு, அவ்வளோ டிமாண்டு. நிறைய பேர் மார்வாடிஸ் எல்லாருமே வந்து, ஐ வில் நாட் சே மார்வாடிஸ், அந்த கம்யூனிட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க. அந்த கம்யூனிட்டியில் வந்து சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றுறவங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து அந்த ஷார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். சாதாரணமாக ரோல் ஓவர் பண்ணிட்டு போவாங்க. என்ன லாஸ் வந்துச்சு அதை கொடுத்துட்டு
அது ரோல் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து தெரியும், மார்வாடிஸ் ஆகட்டும், மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி தீபாவளிக்கு அடுத்த நாள் ரைட் லக்ஷ்மி பூஜா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பழக்கத்தினால நிறைய பேர் வந்து தே ஹேட் டு க்ளோஸ் தேர் பொசிஷன்ஸ். நிறைய பேர் ஷார்ட்டில் இருந்தாங்க. அவங்க பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணும் போதும் தெர் வாஸ் அ ஹியூஜ் டிமாண்ட். அன்றைக்கி தான் வந்து தெரியுது இதெல்லாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஓகே இவ்வளோ பேர் வந்து கையில் பொருள் இல்லாதவங்க வந்து விற்றுருக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும், மார்க்கெட்டில் தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து ட்ராப் பண்ணது ஒன்று. இது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரம். ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, 25-30 நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து தாய்லாண்டில் இருந்து நம்ம வந்து சில்வர் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறனால அங்கேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து 31 மார்ச் வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் நிப்பாட்டி வச்சுருக்கு. ரெண்டாவது. மூணாவது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் நம்ம பண்ண மாதிரி நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க, பட் பொருள் கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சப்ளை அடி வாங்கியிருக்கு. ஒன்று. ஆல் ஆஃப் ஏ சடன் நம்ம ஊரில் தான் தெரியல, ஆட்டு மந்தைங்க டக்குன்னு யாரெல்லாம் டிமாண்ட் வருதோ அப்போ தான் வந்து எல்லாத்தையும் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது தான் போய் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சத்தம் வருதில்ல, அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில்வரும் இதே மாதிரி தான். ஹைதராபாத்லலாம் வந்து க்யூவில் நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்யூவில் நின்று வாங்கியிருக்கிறாங்க. சென்னையிலையும் அதே மாதிரி தான் நிலைமை ஓடிட்டுருக்கு. பொருள் கிடையாது. சில ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு, பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் கிடையாது. யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சம்வேர் யூ ஹேவ் டு டேக் எ புக்கிங். சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதாவது இது வதந்தியா என்னதுன்றது தெரியாது, கோல்டோட சில்வர் ரேட்டை வந்து ஜாஸ்தியாக போக போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சில்வர் வந்து அவ்வளோ ஒர்த்தான்றது தெரியாது, பட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது. பட் இந்த இது ரைட் நவ் இதை வந்து ஷார்ட் ஸ்குவீஸ்னு நம்ம பேஸ்ட்லாம் இருக்குல்ல, அப்படி அமுக்குனா புச்சுக்குன்னு அப்படி வெளில வருதுல்ல, அதே மாதிரி தான். இட்ஸ் எ ஷார்ட் ஸ்குவீஸ். ஷார்ட் ஸ்குவீஸு ப்ளஸ் சப்ளை வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்க்கும் போதும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரைட் உங்கள் கையில் வந்து பொசிஷன்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக இருக்குதுன்னு சொன்னால் மேபி ஒரு 50-60% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. ஸோ சில்வர் ரேட் நம்ம சொல்லிட்டோம். கோல்டு ரேட் வந்து 13,050 13,050 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு, ஹோல்சேல் ரேட் சென்னையில். ருப்பி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கு. நேற்றுலாம் வந்து 80-85 அந்த ஜோனில் இருந்துச்சு. இன்றைக்கி டக்குன்னு பார்த்தா 87-85 வந்து நிற்கிது. ஆல்மோஸ்ட் ₹1 குறைஞ்சிருக்கு. ஸோ ருப்பி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். டாலர் இண்டெக்ஸ் லேசாக ரொம்பலாம் இல்லை 0.2% வந்து குறைஞ்சிருக்கு. ருப்பி ₹1 குறைஞ்சிருக்கு. இப்போ ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் ₹88 1 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட், அதாவது ருப்பியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பிகமிங் மோர் ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நேற்று வந்து நம்ம சுந்தர் பிச்சை வந்து ஒரு $15 பில்லியன் நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னானான்றது தெரியாது, அதனாலேயான்றது தெரியாது. பட் எனிவே இட் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் இஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்? இந்தியா மேலே டேரிஃப்ஸ் போட்டால் இந்தியா அடங்கும்னு எதிர்பார்த்தாங்க, அடங்கலை. சைனா மேலே டேரிஃப்ஸ் போட்டால் சைனா அடங்குன்னு பார்த்தாங்க, அவன் அதுக்கு மேலே இருக்கிறான். நம்மளோட அவன் வந்து டேரிஃப்ஸ் போட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கப்பலை வந்து அமெரிக்காவுக்கு வந்துச்சுன்னா இவ்வளோ ஃபைன் கட்டணும், இவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்னாங்க. இப்போ சைனாக்காரனும் சொல்லிச்சு, அமெரிக்கா கப்பலை வந்து எங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் இவ்வளோ கட்டணும்னு. சைனா வந்து அமெரிக்காவில் வந்து சோயாபீன் வாங்கலை. வருஷம் ஆல்மோஸ்ட் இந்திய ரூபா மதிப்பில் எடுத்திங்கன்னா 1,00,000 கோடிக்கு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஹார்வெஸ்ட் சீசன் நடந்துகிட்ருக்கு, ஒரு மூட்டை வாங்கலை. ஸோ ஒரு மூட்டை வாங்கலைன்னு சொன்னால் உள்ளூரில் கலவரம் நடக்குமா நடக்காது? விவசாயிங்க கலவரம் நடந்துச்சுன்னா ஆட்சி மாறும். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஃப்ரான்ஸில் வந்து அந்த திராட்சைக்கோசரம் கலவரம் நடந்துச்சு, விவசாயிங்க வந்தாங்க, ஆட்சி மாறுது. மலேசியாவில் வந்து இந்தியா வந்து பாம் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆட்சி மாறுச்சு. ஸோ அமெரிக்காவில் ஆட்சி மாறுமான்றது ஒரு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ மாறினா நல்லதுன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் டேமேஜ் டன் இஸ் டேமேஜ் டன். இன்னமெல்லாம் வந்து யாருமே வந்து அமெரிக்காவை நம்ப மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, டீடாலரைசேஷன், டாலரை விட்டு மக்கள் நவுறாங்க, அது ஃபாஸ்டர் ஆயிடுச்சு. மூணாவது, சைனா பண்ணுற அட்டூழியம். எப்படி அமெரிக்கா வந்து நீங்கள் வந்து என் ஊரில் வியாபாரம் பண்ணணும்னால்
உலகத்தில் அவன் தான் பெரிய கண்ட்ரி, ரைட்? என் ஊரில் வியாபாரம் பண்ணால் இந்த பேச்செல்லாம் கேட்கணும், பச்சை கலர் பேண்ட்டு போடக்கூடாது, மஞ்சள் கலர் பேண்ட்டை கூட போடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. சைனாவும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து ஏன்ட்ட அதிகாரம் இருக்குது, நான் வந்து அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ண போகிறேன்றது சொன்னால் அது எப்பயுமே வந்து பிரேக் தான் ஆகும். நீங்கள் க்ரையோஜெனிக் இந்தியா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இந்தியா தாண்டி வந்துச்சு, ரைட்? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சைனா வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட ரேர் எர்த்து, ரைட், மேக்னெட்டிக் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி 90% அவங்க தான் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க. உலகம் பூரா வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் விட்டுட்டு நாங்களாம்ப்பா சுத்தமான ஆள்ப்பா வெள்ளையும் ஜொல்லியமாக இருப்போம்னு சொன்னோன்னா இறங்கி வேலை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் ரேட் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ அடுத்த ஆள் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த பொருள் இல்லாத எப்படி பண்ணணுன்றது யோசிப்பாங்க, ரைட்? தக்காளி விலை ஏறி போச்சுன்னா தக்காளி இல்லாத எப்படி நம்ம வியாபாரம் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க, இல்லை தக்காளி இல்லாத எப்படி சமைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதே தான், இந்த பொருள் இல்லாத நான் வந்து எப்படி வியாபாரம் பண்ணணுன்றதான் பார்ப்பாங்க, இல்லை பொருள் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பொருளை நானே பண்ண ஆரம்பித்தால்ன்றது அது வரும். ஸோ நானே பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அடுத்த ஒரு 4-5 வருஷம் இல்லை 5-6 வருஷம் பிடிக்கும். தட்ஸ் ஓகே, ஸ்டில் வில் ஸ்டார்ட் இட் அவுட். இந்தியாவில் வந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு, யூஎஸ்லேயும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. உலகத்தில் நிறைய நாடுகள், எஸ்பெஷலி ஜப்பான் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், நிறைய இடத்துல வந்து இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி சைனாவுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் வரும். ஷார்ட் டேர்மில் வந்து தே கேன் ஆல்வேஸ் மேக் மணி, பட் லாங் டேர்மில் பண்ண முடியாது. சரி, நம்ம ஊர் விஷயத்துக்கு வரலாம். நம்ம ஊர் விஷயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இன்றைக்கி செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இட் வாஸ் பேங்கிங் செக்டர்ஸ். இன் பர்டிகுலர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ். பேங்கிங் செக்டர்ஸில் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஹெச்டிஎஃப்சி மூவ் ஆச்சு, ஐசிஐசிஐ மூவ் ஆச்சு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் மூவ் ஆச்சு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ், ரைட், எல்லாமே நான் சொல்ல மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ஸ் நடந்திருக்கு. அது வீக்லி சார்ட்டில். ஸோ வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் வருதுன்னு சொன்னால் பெரிய ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நல்லா இருக்குது, செக்டார் வைஸும் நல்லா இருக்குது. ப்ளஸ் நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பெரிய டார்கெட்டோட அப்சைடு இருக்குது. ஸோ இது மனசில் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்லேயும் வந்து ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட். அது வந்து டெக்னிக்கலி மோர் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங் ஃபேக்டரை வந்து என்னன்னு சொன்னால், செப்டம்பர் மாதத்துக்கான டேட்டாஸ் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு டேட்டா வந்திருக்கு. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 3,000 to 4,000 crores வந்து இந்த ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அது வந்து ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், இல்லை ஐசிஐசி ஆகட்டும், கோட்டக் மஹிந்திரா ஆகட்டும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அது அக்யூமுலேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஒன்று, டெக்னிக்கலாக ராங் சைடில் காட்டினாலும் மேலே ஏறிட்டுருக்கு. இறங்கும் போது இறங்கட்டும், அப்பமா பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ ஹியூஜ் மணி இஸ் மூவிங் இன் டு தட் பர்டிகுலர் செக்டர். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கேபிட்டல் குட் செக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராம்ப்டன், டிஐ சைக்கிள்ஸ், எல்என்டி, ஹெச்ஏஎல், ப்ளூ ஸ்டாரு, பிஹெச்இஎல், பிஇஎல், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சைடு வச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணமோ அது மாதிரி இன்னொன்று ஒரு செக்டார் சம்திங் இஸ் குக்கிங், ரைட்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. செக்டாரில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து கமுக்கமாக, ரைட், சத்தமே போடாத வந்து சில வேலைகள் நடந்துகிட்ருக்கு. என்னது? பவர் செக்டார். பவர் செக்டார்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதத்தை விட்டுருங்க, அக்டோபரை விட்டுட்டு நவம்பர் மாதத்தில் வந்து நிறைய பிக் மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்சாலிடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஆகட்டும், நிஜமாகவே அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-12% வெரி ஃபாஸ்ட் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிஸ் வந்து மனசில் வச்சிங்க. இப்போ வந்து ஸ்பாட்னா கேஷ் மார்க்கெட் வந்து 547-550 பக்கமாக இருக்குது. 600+ போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது வித்தின் 1.5 months. டாடா பவர் இன்னொன்று, சிஜி பவர் இன்னொன்று. இது மூணுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கேஇஐ அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. என்ஹெச்பிசி பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல விரும்பல. தே ஆர் மோர் இன்டு எனர்ஜி ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறாங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும். பட் இந்த 3-4 ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஆகட்டும், டாடா பவர் ஆகட்டும், சிஜி பவர் ஆகட்டும்,
கேஇஐ ரொம்ப நல்லா இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணீங்க. ஸ்டீல் செக்டார், ரைட், ஸ்டீல்னு சொல்கிறது மெட்டல் செக்டார். டாடா ஸ்டீல் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் ரொம்ப நல்லா இருக்குது. ஹிந்து காப்பரும் ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாத்தையுமே சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்றது முடிவு பண்ணிங்க. பேடிஎம் ஒன் மோர் ஸ்டாக் விச் இஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. எட்டர்னல் எனக்கு தெரிஞ்சு 320 பக்கமாக நம்ம வந்து என்ட்ரி சொல்லியிருந்தோம். 342 வரைக்கும் போயிட்டு மறுபடி 320க்கு வந்து மறுபடி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 350 பக்கமாக போயிருக்கு. அதுக்கான இலக்கை வந்து நம்ம 360 நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பேசியிருந்தோம். இதே மாதிரி ரியாலிட்டி செக்டார் மறுபடியும் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகுது. அண்ட் கொஞ்சம் பார்த்துங்க, ரைட். ரியாலிட்டி செக்டார் அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட் இல்லை. பட் டெஃபினட்டாக பவர் செக்டாரு, பேங்கிங் செக்டார், எஸ்பெஷலி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் மெட்டல் செக்டார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கோல்டு சில்வர் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. தயவு செஞ்சு அதில் போய் இந்த சமயத்தில் மாட்டிக்காதீங்க, ரைட். ஃபிசிக்கல் டெலிவரி வேணும்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. ப்ராபப்ளி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் 100% அஷூரன்ஸ் கொடுக்கல. சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். மேபி வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபிசிக்கல் டெலிவரிக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். 1 வீக்குள்ளே வந்து டெலிவரி இருக்கலாம். மேபி தீபாவளிக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் சொல்கிறோம், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பொசஷன்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் மேபி வில் ட்ரை கிவிங் யூ தி இது. பட் மார்க்கெட்டில் போய் கான்ட்ராக்ட் புக் பண்ணிட்டு வராதிங்க, ரைட். மார்க்கெட்டில் கான்ட்ராக்ட் புக்கிங்னா நான் வந்து இப்போ காசு கட்டுறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டெலிவரின்ற மாதிரி கான்ட்ராக்ட் புக் பண்ணாதீங்க. அன்டில் அன்லஸ் அந்த பர்சனை வந்து உங்களுக்கு இன் பர்சன் அவங்க வந்து ஃபிசிக்கல் சில்வரில் டீல் பண்ணுறாங்க அண்ட் பிராண்ட் நல்ல பிராண்டுன்னு தெரிஞ்சாவளியே நீங்கள் வந்து பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. மார்க்கெட்டில் சப்ளை இல்லை, பயங்கரமான டிமாண்ட் இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எஃப்ஐஐஸ் வந்து இன்றைக்கி என்எஸ்சியில் க்ளோஸ் அபவுட் 161 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல் 4492 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓவரால் பொசிஷன்ஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. பட் நம்ம ஆளுங்க வந்து க்ளோஸ் அபவுட் 4492 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 5.5% கீழே விழுந்து 10.53 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தர் அப்சைடு எங்கே இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, பிலோ 11 இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் பிலோ 11 வந்திருக்கோ க்ளோஸ் அபவுட் 3,000 to 5,000 பாயிண்ட்ஸ் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. அந்த கணக்கு போடும் போதும் 28 to 29 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன்ஸ் நான் பண்ணல. பட் 26, 350, 370 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தீபாவளிக்குள்ளே வந்து 25,800 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி பொசிஷன்ஸ் பார்த்துங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.